بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: وأن الحج يهدم ما كان قبله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றது. வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னும் சில தினங்களுக்குள்ளாக இந்த வருடத்தினுடைய துல்ஹஜ் மாதம் பிறக்க இருக்கின்றது. துல்ஹஜ் மாதம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, ஹஜ்ஜுகளை பற்றி, ஹஜ் செய்வதை பற்றி மனிதன் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா ஒன்றுக்கு மேற்பட்ட கடமைகளை நமக்கு தந்திருந்தாலும் மற்ற இபாதத்துக்களை விட ஹஜ்ஜு மிகவும் சிறப்பிற்குரிய இபாதத்தாக பார்க்கப்படுகிறது. தொழுகை, நோன்பு, ஜக்காத்து இது போன்ற பரதான கடமைகளை ஒவ்வொரு மனிதனும் அவன் இருக்கின்ற இடத்தில் செய்யலாம். அதற்காக மற்றொரு இடத்திற்கு பயணப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படிப்பட்ட தொழுகையாக, நோன்பாக, ஜக்காத்தாக இருந்தால், ஆனால் அதன் வரிசையில் ஃபர்து என்ற கடமை என்ற அதன் வரிசையில் ஹஜ்ஜு என்பது அப்படி முடியாது. எவ்வளவு பெரிய பணக்காரராக, செல்வந்தராக, மக்களின் அதிகாரம் பெற்றவராக, எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து பெற்றவராக இருந்தாலும் ஹஜ்ஜு என்று வரும் பொழுது அவர் ஒரு பாமரனை போல் அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு போய் எல்லோரையும் போலதான் அந்த அமலை செய்ய முடியும். யாராக இருந்தால் ஹஜ்ஜுடைய அமல் என்பது ஒரு 5 நாள், பிறகு 8 துவங்கி ஒரு 5 நாள் அல்லது ஒரு 5.5 நாள் வரைக்கும் ஹஜ்ஜுடைய அமல். அதிலும் குறிப்பாக மக்காவை சுற்றியுள்ள அரஃபா, முஸ்தலிஃபா, மினா இந்த மாதிரி இடங்களில் தான் அந்த அமலை செய்ய முடியும். உலகத்தில் வேறு எங்கு போயும் அந்த அமலை செய்ய முடியாது. அப்படி பார்க்கும் பொழுது ஹஜ் என்பது மற்ற அமல்களை விட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அமல். அல்லாஹ் குர்ஆனில் இது சம்பந்தப்பட்ட செய்திகளை இப்படி பதிவு செய்திருக்கிறான்: வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. யாரு ஹஜ் என்ற அமலை நிறைவேற்றுவதற்கு அங்கு போய் வர வசதி இருக்கிறதோ, அதாவது மக்காவுக்கு போய் அந்த அமல்களை செய்கிற அளவுக்கு யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ அவங்க எல்லாம் அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றட்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்ப அங்க போய் செய்கிற அமலுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப அங்க போகிறதுக்கு வசதி வாய்ப்பு வேணுமா இல்லையா? வசதி வாய்ப்பு அப்படிங்கிறது காசு மட்டும் இல்ல, உடம்புல இருக்கக்கூடிய தாக்கத்தும் தான், உடல் பலமும் தான். பெரிய பணக்காரர், பெரிய கோடீஸ்வரரா இருக்கட்டுமே, அவரால் நடக்கவே முடியல அப்படின்னா அவருக்கு ஹஜ்ஜு கடமை இல்லை. அவருக்கு ஹஜ்ஜு கடமை இல்லை. இல்ல கடுமையான உடல் தாக்கத்து, உடல் சக்தி இருக்குது, அவற்றை காசு பணம் இல்லை, அப்பயும் அவர் மேல ஹஜ்ஜு கடமை இல்லை. ஹஜ்ஜு கடமையாகிறதுக்கு ரெண்டும் ஒரு சேர வேணும்.
அங்க போய் வர்ற அளவுக்கு பொருளாதாரம் பலம் தேவை, உடலுடைய தாக்கத்து தேவை அப்படின்னு அல்லாஹு தஆலா மனிஸ்ததாஅ இலைஹி சபீலா, அங்க போய் வர்ற அளவுக்கு சக்தி பெற்றவர் மீது ஹஜ் தானாகவே கடமையாகி விடுகிறது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். ஹஜ் செய்யறதுல நிறைய நல்ல மனிதனுக்கு விருப்பமானதெல்லாம் அங்க இருக்குதுங்க. ஹஜ் காசு பணத்தை செலவு பண்ணி செய்யறோமா இல்லையா? உடல் தாக்கத்து தேவைப்படுகிறது. இன்னைக்கு காலகட்டத்துல இந்தியாவில இருந்து ஒரு 40 நாள் போய் வர தேவை இருக்கு. இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், ஒரு 20-25 நாள் தேவைப்படுது. இந்த அமல் செய்யறமே இது சின்ன அமலோ அல்லது சாதாரணமான செய்யற அமலோ கிடையாது. கொஞ்சம் பெரிய அமல் தான், கொஞ்சம் சிரமப்பட்டு தான் செய்ய வேண்டி இருக்குது. அப்படி இந்த சிரமப்பட்டு காசு பணத்தை செலவழிச்சு செய்யறோமா இல்லையா இந்த அமல்? இந்த அமல்ல நமக்கு என்ன லாபம் அப்படின்னு சிந்திக்க சொல்லி மார்க்கம் கற்றுத்தந்து அந்த லாபத்தை எல்லாம் பட்டியல் போட்டு சொல்லுகிறது இஸ்லாமிய மார்க்கம். ஹஜ் செய்யறதால உனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத மார்க்கம் பட்டியல் போட்டு சொல்லுது. முஸ்லிம்ல இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அதுவரை அவர் காஃபிரா இருந்தார். புதுசா இஸ்லாத்துக்கு வர்றதுக்காக நேரா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தார். ரசூலுல்லாஹ்ட்ட நேரா போறாரு. போய் ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சு களிமா சொல்லணும். ரசூலுல்லாஹ்ட்ட வந்துட்டாரு களிமா சொல்றதுக்காக. ரசூலுல்லாஹ்ட்ட கையை பிடிக்கிறதுக்கு கையை நீட்டுறாரு. ரசூலுல்லாஹ்வும் நீட்டுறாங்க அவர் முன்னால. அவர் திடீர்னு கையை சுருக்கிக்கிறார். நீட்டினவரு களிமா சொல்ல வர்றேன், நீட்டினவரு கையை சுருக்கிக்கிறார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மாலக்க யா அம்ர், அம்ரு உனக்கு என்ன ஆச்சு? தெளிவான சிந்தனை உள்ள ஆளு, களிமா சொல்லி முஸ்லீம் ஆகணும் அப்படின்னு தானே வந்த, இப்ப ஏன் நீ நீட்டின கையை சுருக்கிக்கிற, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டான். அப்ப அவரு சொன்னாரு, சில நிபந்தனை எல்லாம் நான் போடணும், நான் முஸ்லீம் ஆகிறதுக்கு முன்னாடி சில நிபந்தனை போடணும் அப்படின்னு சொன்னான். அப்ப ரசூலா கேட்டாங்க, அதாவது தஸ்தரித்து, அப்படி என்னப்பா நிபந்தனை போட போற சொல்லு அப்படின்னா. அப்ப அவரு சொன்னாரு, நான் இன்னைக்கு களிமா சொல்லி முஸ்லீம் ஆயிடுவேன், ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கேன், இஸ்லாத்தை அழிப்பதற்கான வேலையெல்லாம் நான் செஞ்சிருக்கேன், முஸ்லிமானவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற வேலையெல்லாம் நான் செஞ்சிருக்கேன், இந்த பாவம் எல்லாம் மன்னிக்கப்படணும் அப்படிங்கிறது என்னுடைய நிபந்தனை அப்படின்னு சொன்னார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் சொன்னாங்க, அதாவது இஸ்லாத்துக்கு வந்துட்டா அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா பாவத்தையும் அல்லாஹ் நீக்கிடுவான். அதே போல ஒருத்தர் ஹிஜ்ரத் வந்துட்டா, அல்லாவுக்காக ஒரு இடத்தில் இருந்து புலம் பெயர்ந்து அல்லாவுக்காக இடம் மாறினால், என்னுடைய மார்க்கத்தை என்னால இந்த இடத்துல இருந்து ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றுவதற்கு வேறொரு பூமியை தேடி போகிறோமா இல்லையா? அதன் பெயர் ஹிஜ்ரத் என்பது இஸ்லாமிய பார்வை. அப்ப ஹிஜ்ரத்திற்காக ஒருவர் புறப்பட்டால் அதற்கு முன் செய்த அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது அதன் வரிசையில் மூன்றாவதாக சொல்கிறார்கள், ஹஜ்ஜும் இதை போலதான், முன்னாடி செஞ்ச எல்லா பாவத்தையும் போக்கிறோம், முன்னாடி செஞ்ச எல்லா பாவத்தையும் அல்லாஹ்தால இந்த ஹஜ்ஜுடைய பரக்கத்தால இல்லாம ஆக்கிடுவான் அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்புறம் அதன் பிறகு களிமா சொன்னாருங்கிறது வேறு. அப்போ ஹஜ்ஜுங்கிற அமலை புதிதா இஸ்லாத்திற்கு வருவது எவ்வளவு மேன்மையானதோ அதை போன்றது. அல்லாவிற்காக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடம் புலம் பெயர்ந்து போகும் ஹிஜ்ரத் என்பது எவ்வளவு புனிதமானதோ அதை போன்றதுதான் ஹஜ்ஜு. ரசூலுல்லாஹ் மூணையும் ஒரே வரியில சொல்றாங்க. இஸ்லாத்துக்கு வந்தா என்ன நன்மை, அதே மாதிரி ஹிஜ்ரத் செஞ்சா என்ன நன்மை, அதே மாதிரி ஹஜ் பண்ணுனா அதே கூலி கிடைக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா இல்லையா? அப்போ ஹஜ் என்பது மற்ற அமலை விட மாறுபட்டதாக இருப்பதால் அதற்கான கூலியும் நிறைய கிடைக்கும். தொழுகையை விட, சில நேரங்கள்ல நோன்பை விட, சில நேரங்கள்ல ஹஜ் ஜகாத்தை விட அல்லாஹு தஆலா கொஞ்சம் கூடுதலான நன்மையை ஹஜ்ஜுக்கு தர போதுமானவன் என்பதாக மார்க்கம் சொல்லக்கூடியதை பார்க்கலாம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கிறதுக்கு மற்ற அமல் உதவி செய்யும், மறுக்கல. ஆனால் அதை விட கூடுதலாக மிகவும் பவர்ஃபுல்லான அமல் அப்படின்னு கேட்டா பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஹஜ் அங்க பயன்படுதுங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
அதாவது ரசூல்லா அடுத்து சொல்லுவாங்க, ஹஜ்ஜி செஞ்சா என்ன கிடைக்கும்? தாபிஉல் பைனல் ஹஜ்ஜ வல் உம்ரத, யாரு ஹஜ்ஜையும் உம்ராவையும் அடுத்தடுத்து செய்கிறாரோ ஃபஇன்னஹுமா யன்ஃபியானில் ஃபக்ர வஸ்ஸுனூப், அந்த ரெண்டையும் அடுத்தடுத்து ஒருத்தர் செஞ்சிட்டாரு, அல்லாஹ்வுக்காக செஞ்சிட்டாருன்னா அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும், அவருக்கு வறுமை ஏற்படாது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா என்ன? அல்லாஹ்வுக்காக ஒருத்தர் ஹஜ்ஜி பண்ணிட்டாருன்னா அந்த ஹாஜி மௌத்தா போற வரை ஏழையாக மாட்டார்னு அர்த்தம். ஏழையாக மாட்டார். அவர் மௌத்தா போகிற வரை பணக்காரராக, செல்வந்தராக, பிறரிடத்தில் பொருளாதார ரீதியாக தேவையற்றவராக அல்லாஹ் அவரை வாழ செய்வான். எல்லாத்துக்கும் ஆசை இருக்குங்க, மனுஷனா பிறந்த எல்லாத்துக்கும் பணக்காரனா வாழ்ந்துடணும் அப்படின்னு, இல்லையா? பணக்காரனா வாழ்ந்துடணும். அதற்காகத்தான் மனிதன் இரவு பகலாக ஓடுகிறான் பணத்தை தேடி. பல நாடுகளுக்கு பயணப்படுகிறான் மனிதன் பணத்தை தேடி. பல அதிகாரங்களில் அமர நினைக்கிறான் பணத்தை தேடி. இரவும் பகலுமாக கண்பிடித்து படிக்கிறான் பணத்தை தேடி. எல்லாம் பணத்தை தேடி, செல்வத்தை தேடி, காசு பணங்களை தேடி மனிதன் பயணப்படுகிறான், அதை நோக்கி ஓடுகிறான். இஸ்லாம் சொல்லுகிறது, நீ அல்லாஹ்விற்காக ஹஜ்ஜை மட்டும் செய்து விட்டால் நீ நிரந்தர பணக்காரனாக இருப்பாய், நீ ஏழையாக மாட்ட. எல்லார் உள்ளத்திலையும் பணக்காரனா இருக்குன்னு ஆசை இருக்கா இல்லையா? காரணம் என்னன்னு கேட்டா, நினைச்ச பொருளை வாங்கணும்னா காசு வேணும். நினைச்ச இடத்துல வீடு வாங்க, சொத்து சுகம் வாங்க, நினைச்ச மாதிரி நாடுகளுக்கு இடங்களுக்கு பயணப்பட, நினைச்ச அளவுக்கு பார்த்து எடுத்ததை அனுபவிக்க, இப்படி நம்முடைய எண்ணங்களுக்கு பூர்த்தி பண்ண பணம் வேண்டும் என்று மனிதன் நினைக்கிறான். மார்க்கம் சொல்லுகிறது, அந்த பணம் உன்னிடத்துல, உன் செல்வம் உன்னிடத்துல நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் இதற்கு ஓடுவதை விட ஹஜ்ஜை நோக்கி ஓடு என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஹஜ் அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜி செஞ்சவங்க உண்மையாகவே அடுத்தவங்களுக்கு தேவையாகிற, பிச்சை எடுக்கின்ற, கேவலப்படுகின்ற நிலைக்கு ரப்பு அவர்களை கொண்டு போவது இல்லை என்பதாக மிக தெளிவான செய்தி. அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜி செஞ்ச பர்மனன்ட் பணக்காரன், சுருக்கமா சொன்னான், பர்மனன்ட் பணக்காரனா இருக்க ஆசையா? காசு பணம் குறைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறியா? அப்ப அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜி பண்ணிரு, அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜி செஞ்சிரு, அல்லாஹ் அந்த இடத்துல அப்படியே உன்னை வச்சிருப்பான் அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகள், அதாவது தபரானில, இப்னு மாஜா எல்லா நூல்களிலும் இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பஸ்ஸார் போன்ற நூல்களில். இன்னும் இப்படியே ஒரு வார்த்தை இருக்கு, மா இம்ஆருல் ஹஜ்ஜ கத்து, அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்த ஒரு ஹாஜி ஏழையாக மாட்டான். வார்த்தையே ரொம்ப தெளிவா இருக்கு, வார்த்தையே ரொம்ப தெளிவா இருக்கு, இவன் ஏழையாகவே மாட்டான். பஸ்ஸார்ல, தபுரானில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஏழையாகவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி. அப்ப நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, நம்முடைய செல்வம் நிரந்தரமா இருக்கு. இந்த ரெண்டு ஹதீஸும் ஒரு செய்தியை நமக்கு தெளிவா சொல்லுது. உலகத்துல நல்ல விதமா வாழணும்னா காசு தேவை. அந்த காசு உண்ட பர்மனண்டா இருந்துரும் ஹஜ்ஜ முடிச்சுட்டேன்னா. நாளைக்கு மறுமையில சந்தோஷமா வாழணும்னா அல்லாஹ்ட்ட போகும்பொழுது பாவச்சுமை இல்லாமல் போகணும். பாவச்சுமையோடு போனா அதற்கான தண்டனை இருக்கா இல்லையா? நரகம்னு ஒரு தண்டனை இருக்கா இல்லையா? அப்போ அந்த தண்டனை இல்லாம, பாவச்சுமை இல்லாம, செய்த பாவங்களை அழிக்கப்பட்டு, துடைக்கப்பட்டு, நீக்கப்பட்டவனாக ஒரு பரிசுத்தமான மனிதனாக நீ அல்லாஹ்ட்ட போகணும்னு சொன்னா அதுக்கு இங்க ஹஜ்ஜு தேவைங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருது, அல்லாஹ் தஆலா மன்னிக்க வச்சிடறான் அந்த ஹஜ்ஜின் மூலமாக. காசு பணம் எல்லாம் கிடைச்சிருது. அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹஜ்ஜுக்கு ஒரு ஒரு உயர்வான ஒரு நன்மையை சொல்றாங்க, அதாவது வல் ஹஜ்ஜுல் மப்ரூரு லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு கூலி என்ன அல்லாஹ் கொடுக்க போறான்னு சொன்னா சொர்க்கத்தை தந்துருவான்டா. சொர்க்கத்தை அல்லாஹ் தந்துருவான். மக்பூலான, அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட ஹஜ்ஜா இருக்கணும். அப்ப அந்த ஹஜ்ஜினுடைய சட்ட திட்டங்களை விளங்கி, பாவங்கள் செய்யாம, முகஸ்துதி இல்லாம, அல்லாஹ்வுக்காக நேசத்தோடு ஹஜ்ஜின் மீது ஒரு ஆசை பயணமாக அல்லாஹ்வை நினைச்ச ஓடுறேங்கிற ஒரு உள்ளத்துல இறையச்சத்தோட அந்த ஹஜ்ஜ மட்டும் ரொம்ப தெளிவா முடிச்சுட்டா நிச்சயமா அல்லாஹ், ரசூல் அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, புகாரி நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நிச்சயமா அந்த ஹஜ் அவனை சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுரும்.
சொர்க்கத்துல கொண்டு போய் விட்டுரும். மப்ரூரான ஹஜ் செய்த பிறகு அதாவது பெரிய அமல் செய்யாட்டாலும் பரவாயில்ல, அந்த ஒரு அமலே போதும். தொழுக வணக்கம் ஃபர்தெல்லாம் செய்யணும், அதுக்கு மாற்று கருத்து கிடையாது. அதாவது இதை தாண்டி பெருசா அவனு செய்யாட்டினாலும் பரவாயில்ல, அவனை கொண்டு போய் அந்த ஹஜ் சொர்க்கத்துக்குள்ள நுழைச்சிரும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்கள் ஹஜ் செஞ்சா என்ன எல்லாம் நற்கூலி கிடைக்கும்னு சொல்றாங்க. இப்ப இந்த வருஷத்தினுடைய ஹஜ் கமிட்டியில போறதா இருந்தா போறவங்க சொல்றாங்க, அதாவது 3,40,000, சில பேர் சொல்றாங்க 3,50,000, அதுதான் அதிகம். 3,50,000 அது இவங்க ஹஜ்ஜுக்கு செலவழிக்கிறது. அங்க போய் சாப்பாட்டுக்குன்னு சொல்லி ஒரு 50,000 இருந்து 70,000 அல்லது ஒரு 1,00,000 இப்படி சாப்பாட்டுக்கான ஹஜ் கமிட்டியில போறவங்களுக்கான செலவு. அப்ப அதிகபட்சம் பார்த்தா ஒரு 3.25 பிளஸ் 1 4.25 லட்சம் ரூபாய் இருந்தா இந்த வருஷம் ஹஜ் கமிட்டியின் மூலம் ஹஜ் செஞ்சிடலாம் இல்லையா? 4.25 லட்சம் ரூபாங்கிறது ரொம்ப பெரிய காசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்ன காசுன்னு சொல்ல முடியாது. ஒரு நடுத்தரமான காசு, ஒரு நடுத்தரமான அளவு. இந்த காசை எடுத்துக்கிட்டு கரெக்டா அல்லாஹ் ரசூல் சொல்றபடி சட்ட திட்டங்களை ஃபாலோ பண்ணி பேணுதலோட இறையச்சத்தோட ஒரு மனுஷனை ஹஜ் செஞ்சுட்டாருன்னு வைங்களேன், அல்லாஹ் அந்த ஹஜ்ஜை கபூல் ஆக்கிட்டான்னு வைங்களேன், அவருக்கு இது எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். சொர்க்கம் கிடைச்சிருச்சு, இந்த பூமியில பணக்காரன வாழ்ற பாக்கியம் கிடைச்சிருச்சு, பாவமே செஞ்சாலும் இல்லாமல ஆக்கி அல்லாட்ட பாவம் இல்லாத மனுஷனா போய் சந்திக்க ஒரு பெரும் வாய்ப்பு பாக்கியம் கிடைச்சிருச்சு. அப்போ சின்ன காசு தான், ஆனா எவ்வளவு பெரிய நல்ல விஷயங்களை இவங்களுக்கு கொண்டு சேர்க்குதா இல்லையா? இந்த காசு பணம் செலவழிக்கிறோமே, இத பத்தி கூட ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, காசு பணம் செலவழிக்கிறோமா இல்லையா, இத பத்தியும் சொல்லி இருக்கிறாங்க. அந்நஃபகத்து ஃபில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜுக்காக நீங்க செலவு பண்ற காசு பணம் அது எந்த தரஜா, எந்த தரம் தெரியுமா? கன்னஃபகதி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்வதை போன்ற அந்தஸ்து அதற்கு தரப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்ற இந்த வார்த்தை ஃபீ சபீலில்லாஹ்ங்கிறது அல்லாஹ்வுடைய வழிங்கிறது தப்பா விளங்கிக்கப்படாது. ரசூலுல்லாஹ் சொல்றது ஜிஹாத சொல்றாங்க. இந்த இடத்துல அல்லாஹ்விற்காக வீட்டை விட்டு புறப்பட்டு போர்க்களத்துக்கு போய் செத்து போயிருவோமா ரிட்டர்ன் வருவோமான்னு தெரியாம சஹாபாக்கள் போர்க்களத்தை நோக்கி போனாங்களா இல்லையா? மௌத்தா போனா அல்லாஹ்விட்ட நாம் ஷஹீத் ஆயிடுவோம், ரிட்டர்ன் வந்தா அதாவது மனைவிக்கு கணவனாக, பிள்ளைகளுக்கு தகப்பனாக, பெற்றோருக்கு பிள்ளைகளாக திருப்பி வருவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில நாம வருவோமா அல்லது இறந்துருவோமான்னு தெரியாம அல்லாஹ்வுடைய முஹப்பத்திற்காக வாளுகளை ஈட்டிகளை எடுத்துக்கொண்டு பயணப்பட்டு போர்க்களத்துக்கு போனார்களா இல்லையா? அதுதான் அதாவது உயர்தரமான முதல் தரமான சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழி. அந்த வழியில் போன கூலி அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்விற்காக ஜிஹாதிற்கு போன கூலின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஜிஹாதுக்கு எப்படி செலவழிப்போமோ அந்த காசு பணத்தின் அந்தஸ்தை போல இந்த ஹஜ்ஜுக்கு செய்யறதுடைய காசு பணத்தின் செலவழிக்கின் அந்தஸ்து பெறுகிறது அப்படின்னா. அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்திர்ஹமு பி சப்அமிஅத்தின் லிஃபின், ஹஜ்ஜுக்கு நீ செய்யற ஒரு காசுக்கும் 700 மடங்கு கூலி உண்டுன்னு சொன்னாங்க. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 4.25 லட்சம் ரூபாய், 4.25 லட்சம் ரூபாய 700 ஆள பெருக்கி பாருங்களேன் எவ்வளவு வருதுன்னு. அவ்வளவு கூலின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 700 மடங்கு. மடங்குங்கிறது 700க்குள்ளேயும் இருக்கலாம் அல்லது 700 தாண்டியும் போகலாம்னு அர்த்தம். அப்போ 700 மடங்கு கூலி நீங்க செலவழிக்கிற ஹஜ்ஜுக்கு செலவழிக்கிற ஒவ்வொரு நயா பைசாவுக்கும் அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்றால் குறிப்பா இந்த முஸ்லிம் சமூகம் பிறருக்காக நிறைய செலவு செய்கிற சமூகமாக தான் இருக்குது. உலக அளவில் பிற சகோதர சமயத்தவர்களை ஒப்புக்கொள்கிறார்கள். பிறருக்கு வாரி வழங்குகின்ற பரந்த மனப்பான்மை முஸ்லிம்களுக்கு நிறைய உண்டு. எந்த பிரச்சனை வந்தாலும் முஸ்லிம் தான் அள்ளி கொடுக்குறான். நிவாரண நிதின்னு வரும் பொழுது, பிறருக்கு பிரச்சனைன்னு வரும் பொழுது, காசு பணத்துல உடன் உழைப்புல உலக அளவுல யாரு நிறைய பிறருக்கு செலவழிக்கிறார் என்று பார்த்தால் முஸ்லிம் சமூகமா தான் இருக்கு. அப்ப நமக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டா, எவ்வளவோ பல விஷயங்களுக்கு செலவு செய்யறோமே, நாம ஹஜ்ஜுக்கு செலவு செஞ்சிருக்கோமா அதை நம்ம யோசிக்கணும். இந்த நேரத்துல பள்ளிவாசல் கட்டவா இந்தாங்க, மதரசாவுக்கா இந்தாங்க, ஏழை குமருக்கா இந்தாங்க, மருத்துவத்துக்கா இந்தாங்க, பிறருடைய ஏழை மாணவர்கள் படிப்புக்கா இந்தாங்க அப்படின்னு இந்த சமூகம் கொட்டி கொட்டி கொடுக்குற அடுத்த ஆளுகளுக்கு
அப்ப முஸ்லீமா இருக்கிறவங்க, வசதி இருக்கிறவங்க, தாராள மனப்பான்மை இருக்கிறவங்க அள்ளி அள்ளி தர்றாங்களே, அதை அவர்களை பார்த்து மார்க்கம் சொல்லுகிறது, மனிதா நீ பிறருக்கு அள்ளி தந்தாயே, உனக்காக ஹஜ் செய்தாயா என்று கேட்கிறார். உனக்காக ஒரு 5 லட்சம் 4 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் செலவு பண்ணிய, அடுத்தவங்களுக்கு எல்லாம் செய்தியப்பா, உனக்கு செஞ்சியா? முதல்ல உனக்கு செய்யும். முதல்ல ஹஜ்ஜின் மூலமாக உனக்கு செய்து கொள். அது உன்னை பர்மனன்ட் பணக்காரனாக ஆக்குகிறது, 700 மடங்கு நன்மையை பெற்று தருகிறது, உன்னுடைய முன் பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறது, சொர்க்கம் வரை உன்னை இழுத்து கொண்டு போய் உள்ளே விட்டு விடுகிறது. அந்த அமலை நீ விடலாமா என்று மார்க்கம் அந்த வசதி உள்ளவர்களை பார்த்து சொல்லுகிறது. அப்போ ஹஜ்ஜு இவ்வளவு நன்மையை தருது. மற்ற அமலை விட மற்றொரு இந்த ஹஜ்ஜில இன்னொரு விசேஷம் இருக்குங்க. எவ்வளவு தொழுதாலும், எவ்வளவு நோன்பு வச்சாலும், எவ்வளவு ஜக்காத்து கொடுத்தாலும் ஹுக்கூக்குல் இபாத அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஒரு பெரிய தொழுகையாளி பிறரை புறம் பேசி இருப்பார், பிறர் திட்டி இருப்பார், பிறரை அடிச்சிருப்பார் அப்படின்னா அல்லாஹ் என்ன பண்ணுவான்? தொழுகைக்கு நன்மையை கொடுத்துக்கிட்டு, ஆனா நீ இவனை திட்டுன இல்ல, நான் தலையிட மாட்டேன், அவன் மன்னிச்சாதான் நான் மன்னிப்பேன்னு சொல்லிடுவான் அல்லாஹ். நோம்பாளிகளுக்கு அதுதான், ஜக்காத்து கொடுத்தவங்களுக்கு அந்த நிலைதான். ஆனா ஹஜ்ஜு அல்லாஹ்வுக்காக செய்த ஹாஜிகள் நிலை அவ்வாறு அல்ல, அவ்வாறு கிடையாது. பைஹகி, தர்கீபு தர்கீபு, இப்னு மாஜா, இப்படி எல்லா நூல்களிலும் இப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் எத்தனை ஹஜ்ஜுங்க பண்ணாங்க? முதல்ல நாம அதை தெரிஞ்சு வச்சிருக்கணும். ரசூலுல்லாவை நேசிப்பவர்கள், ரசூலுல்லாவுடைய வரலாறை கற்று தேர்ந்தவர்கள், இஸ்லாத்தை பற்றி நேசிப்பவர்கள், நபி எத்தனை ஹஜ்ஜு செஞ்சாங்க? வாழ்க்கையிலே ரசூலுல்லாஹ் ஒரு ஹஜ்ஜு தான் செஞ்சாங்க. ஆனா 4 உம்ரா செஞ்சிருக்கிறாங்க. 4 உம்ரா ரசூலுல்லாஹ் செஞ்ச அமல், 4 உம்ரா, ஒரு ஹஜ்ஜு. அந்த லாஸ்ட் ஹஜ்ஜு நேரம் ரசூலுல்லாஹ் போற அந்த ஒரு ஹஜ்ஜு, ரசூலுல்லாவுடைய ஆயிலும் கூட அது இறுதியான இடம். ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போய் அரஃபாவுல கையை தூக்கி துவா செய்யறாங்க. இந்த உம்மத்திற்காக, யா அல்லாஹ் எங்க உம்மத்து பாவங்களை எல்லாம் மன்னிச்சிரு அப்படி இப்படி நிறைய கேட்டாங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் கபூல் செஞ்சான், எல்லாத்தையும் கபூல் செஞ்சுட்டான். செஞ்சுட்டு அல்லாஹ் அப்ப சொன்னா, நபி நீங்க கேட்கிற எல்லா துவாவும் கபூலு, ஆனால் ஒருவன் பிறருக்கு அநீதம் இழைத்திருந்தால் நான் அதை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அவன் பாவம் பண்ணியிருந்தா இப்படி விபச்சாரம் பண்ணிட்டான், அல்ல தொழாம இருந்துட்டான், நோன்பு வைக்காம இருந்துட்டான், இந்த மாதிரி பாவம் பண்ணிட்டானா நான் மன்னிச்சிருவேன். ஆனா இன்னொருத்தருக்கு அநீதம் பண்ணானா இல்லையா, புறம் பேசுறது, திட்டுறது, அடிக்கிறது, ஏசுறது, அவனை வசைபாடுறது, அவனை பத்தி இல்லாத பொல்லாத இட்டு கட்டி பேசுறது, இது எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் சேர அநீதமா இல்லையா? இப்ப இந்த அநீதத்தை நான் மன்னிக்க மாட்டேன், இது எல்லாத்தையும் அதை தவிர்த்து எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன்னு அல்லாஹ் சொன்னான். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, ஓ ஒருவருக்கு ஒருவர் செய்த அநீதத்தை நீ மன்னிக்க மாட்டியா? அடுத்த ரசூலுல்லாஹ் இப்படி துவா செஞ்சு ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி? ரப்பி இன் ஷிஅத அதைதல் மஃதூம மினல் ஜன்னா, இறைவா அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கு நீ விரும்பினால் சொர்க்கத்தை கொடுக்கலாம், வ கஃபர்த லில் அநீதம் இழைத்தவனை நீ விரும்பினால் மன்னிக்கலாம். எவ்வளவு அழகா கேக்குறாங்க பாருங்க. அல்லாஹ் முடியாதுன்னு சொன்னதை முடிய வைக்கிறதுக்கு கேக்குறாங்க, முடிய வைக்கிறதுக்கு கேக்குறாங்க. இறைவா ஒருத்தருக்கு ஒருத்தன் அநீதம் இழைச்சிட்டான், அது கரெக்ட், நீ மன்னிக்க மாட்டேங்கிற, நீ பெரிய ஆளுப்பா, பெரிய மனசுக்காரன், அநீதம் இழைக்கப்பட்டவன், அடி வாங்கியவன், திட்டு வாங்கியவன், அநீதத்திற்கு உள்ளானவன நீ இறக்கப்பட்டு அவனுக்கு நீ சொர்க்கத்தை கொடுக்கலாம். தப்பு பண்ணிட்டான்ல அவனை நீ மன்னிக்கலாமே, அதையும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது, நீ மன்னிக்கலாமே அப்படின்னு ரசூலுல்லாஹ் தொடர்ந்து துவா செஞ்சாங்க. அரஃபா சாந்திர வரைக்கும் செஞ்சாங்க. அந்த துவாவை விடல, கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ்ட்ட இருந்து எந்த பதிலும் வரல, இந்த துவா கபூல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வரல, விடல ரசூலுல்லாஹ். மறாவது நாள் அரஃபாவுடைய அடுத்த நாள் என்னங்க? முஸ்தலிஃபா நாளா இல்லையா? முஸ்தலிஃபாவிலையும் போய் இதே துவாவை தான் கேட்டாங்க. இதே துவாவை தொடர்ந்து கேட்கிறத பார்த்தோன்னே ரசூலுல்லாஹ் ஒரு முடிவுல இருக்கிறாங்க. எப்படி? ஒரு முடிவுல இருக்கிறாங்க. அநீதம் இழைக்கப்பட்டாலும் அங்கே மன்னிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவுல இருக்காங்க. அல்லாஹ்ட்ட தொடர்ந்து கேட்டதால அல்லாஹ் இறங்கி வந்துட்டான். இறங்கி வந்து சொன்னான், முஹம்மத் இதையும் கபூல் ஆகிட்டேன். எப்படி? இதுவும் கபூல். அப்போ ஒரு ஹாஜிக்கு என்ன பெரிய பாக்கியம் தெரியுங்களா? யாருக்கேனும் அநீதம் இழைத்திருந்தால் அவர் முஸ்தலிஃபாவில் போய் உட்கார்ந்து கொண்டு, இறைவா என் வாழ்க்கையிலே நான் இவனை அடித்திருக்கிறேன், இவனை திட்டி இருக்கிறேன், இவனுக்கு இவ்வளவு பிரச்சனைகளை தந்திருக்கிறேன், இறைவா மன்னித்து விடு, மீண்டும் நான் அதை தொடர்ந்து செய்ய மாட்டேன், அவனிடத்தில் ஊரில் போய் மன்னிப்பு கேட்டு விடுகிறேன், அவனிடத்தில் ஏதேனும் சொத்தை சுரண்டி வைத்திருந்தால் ரிட்டன் கொடுத்து விடுகிறேன், என்னை மன்னித்து விடு, அவனால் என்னை நீ பிடித்து விடாதே அப்படின்னு அங்க போய் உட்கார்ந்து ஒரு ஹாஜி கேட்டுட்டா அல்லாஹ் மன்னிச்சிடுறேன்றான். அல்லாஹ் மன்னிச்சிருவான். இது தொழுகையாளிக்கு கிடையாதுங்க, இது நோம்பாளிக்கு கிடையாது. இறைவா நான் ஒரு 30 நோன்பு வைக்கிறேன், 60 நோன்பு வைக்கிறேன், என்னால் பாதிக்கப்பட்டவர்கள் பாவத்தை மன்னிச்சுன்னு கேட்டா நடக்காதே.
ஒரு வருடம் முழுக்க நான் தொழுகிறேன், என்னால் பாதிக்கப்பட்டவர்கள் பாவத்தை மன்னிச்சுன்னு கேட்டா அது நடக்காது. ஆனா ஹாஜிக்கு அது நடக்கும்ங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிக்கு அந்த நசீபு உண்டு. அரஃபாவோட போய் உட்காரு, முஸ்தலிஃபால போய் உட்காரு, அல்லாஹ்ட்ட கேளு, அது இது எல்லாத்தையும் கேட்கிற மாதிரி உன்னால் பாதிக்கப்பட்டவன் பாவத்தை நீ நாளைத்த தலையில் சுமக்க இருக்கிறாய், அது சுமக்க கூடாது என்றால் அல்லாஹ்விடத்தில் அங்கே மன்றாடு, உன் பாவங்கள் அங்கே மன்னிக்கப்படுகிறது. உனக்கு நல்ல சிந்தனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, செய்த பாவத்திலிருந்து திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற ஒரு ஹாஜிக்கு கிடைக்கும் அந்தஸ்தை இதன் மூலம் நமக்கு விரிவாகவே எடுத்து பேசுகிறார்கள். ஹஜ்ஜுங்கிறது அவ்வளவு புனிதமான அமலுங்க, மிகப்பெரிய உயரமான உயர்தரமான அமல். இந்த அமலை பதிலியாவும் செய்யலாம், தெரியுங்களா? பதிலியாவும் செய்யலாம், வேற எந்த அமலையும் செய்ய முடியாதுங்க. உஸ்ரா ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோமே, அவரு நோம்பு வைக்க முடியல, அவருக்கு பதில் அவர் நோம்பு வச்சா செல்லுமா? செல்லார். ஒருத்தர் ரொம்ப மோசமா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், கடுமையான படுக்கையில இருக்கிறார், அவரு தொழ முடியாம அவர் மகன் அவருக்காக அந்த லுகரை தொழுதா செல்லுமா? செல்லார். ஜக்காத்து அதே மாதிரி, இது மாதிரி பல விஷயம் இருக்கு, செல்லார். ஆனா ஹஜ்ஜு என்பது செல்லும். ஒரு ஊரிலேயே காசு பணம் இருக்கிறதே, உடம்புல தாக்கத்து இல்லை, நடந்து போக முடியாது, பயணப்பட முடியாது, அந்த 5 நாள்கள் அமல் செய்ய முடியாது, அப்படி ஒரு மோசமான நிலையில இருக்கிறார் என்றால் அவர் தன் மகனை கூப்பிடலாம், எப்பா அந்த காசை எடுத்துக்க, எனக்காக போய் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வா அப்படின்னா தாராளமாக அவர் தன் தந்தைக்காக ஹஜ்ஜி செய்தால் அந்த ஹஜ்ஜு கூடும். அதற்கு பேர் இஸ்லாமிய சட்டத்தில பத்லி ஹஜ்ஜின்னு சொல்லுவாங்க. பத்லி ஹஜ்ஜி ஒரே ஒரு நிபந்தனை என்னன்னு கேட்டா, அடுத்தவருக்கா இவர் ஹஜ்ஜுக்கு போனால் முதல்ல இவர் ஹஜ்ஜ முடிச்சிருக்கணும், அடுத்துதான் அடுத்த ஆளுக்கு செய்ய முடியும். அதுதான் ஒரு நிபந்தனை. முதல்ல ஒருத்தர் தனக்கான ஹஜ்ஜ முடிச்சிட்டார், இந்த வருஷம் தனக்கான ஹஜ்ஜ முடிச்சிட்டார், அடுத்த வருஷம் அத்தாவுக்காக ஹஜ்ஜுக்கு போறார், செல்லும். அம்மாவுக்கு அடுத்த ஹஜ்ஜு போறாரு, செல்லும். மனைவிக்காக அடுத்த ஹஜ்ஜு போறாரு, செல்லும். இறந்தவர்களுக்காக ஹஜ்ஜு செய்யலாமா? அதுவும் செல்லும். இப்படி ஹஜ்ஜு மட்டும் ஒரு வித்தியாசமான அமலுங்க, எல்லாத்துக்கும் செய்யலாம். இருக்கிற ஆளும் ஹஜ்ஜு செய்யலாம், இறந்த ஆளையும் ஹஜ்ஜு செய்ய வைக்கலாம், வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிற ஆளையும் ஹஜ்ஜு செய்ய வைக்கலாம். இதுக்கெல்லாம் மார்க்கத்தின் வரமுறை இருக்கிறது. புகாரில் ஒரு நபிமொழி இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜுஹைனா குலத்தை சார்ந்த ஒரு பெண் கேக்குறாங்க, யார சூடுங்களா, எங்க அம்மா ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணி நேர்ச்சி பண்ணிட்டாங்க, பொருளாதாரம்லாம் ஓரளவு சேர்த்து வச்சிருந்தாங்க, போயிடலாம்னு நினைச்சாங்க, அதுக்குள்ள அவங்க மௌட்டா போயிட்டாங்க. எப்படி? அதுக்குள்ள அவங்க மௌட்டா போயிட்டாங்க. அஹஜ்ஜு அன்ஹா, எங்க அம்மாவுக்காக நான் ஹஜ்ஜு செய்யலாமா? அந்த ஹஜ்ஜு எங்க அம்மா செஞ்ச மாதிரி நன்மை பதிவு செய்யப்படுமா அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கேள்வி அந்த அம்மா கேட்டுச்சு, ஒரு பெண்ணு கேட்டுச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமா, உங்க அம்மாவுக்காக அந்த பத்லி ஹஜ்ஜி நீ செஞ்சா உங்க அம்மா ஹஜ்ஜி செஞ்ச மாதிரி கூலி கிடைக்கும் உங்க அம்மாவுக்கு, உங்க அம்மா ஹாஜி என்று அல்லாஹ் கபூல் செய்வான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கிறார்களா இல்லையா? புகாரியில் நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப நாம பத்லி ஹஜ்ஜி செய்யலாமே, நமக்காக ஹஜ்ஜி செஞ்சு முடிச்சுட்டு உடம்பு முடியாம கிடக்கிற தாய் தகப்பனுக்கு, அண்ணன் தம்பிக்கு, மாமா மச்சானுக்கு, சொந்த பந்தத்துக்கு, பிறருக்கு ஹஜ்ஜி செய்யலாம்னு கேட்டா தாராளமா ஹஜ்ஜி செய்யலாம். அந்த ஹஜ்ஜி உண்மையாகவே ஹஜ்ஜாகவே கபூல் ஆகும். இறந்து போனவர்களுக்கு செய்யலாமா? நான் இன்னைக்கு காசு பணம் சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆயிட்டேன், ஆனா எங்க அத்தா வறுமையில வாழ்ந்து மௌத்தா போனாங்க, எங்க அம்மா வறுமையில வாழ்ந்து மௌத்தா போனாங்க, அல்லது என்னுடைய அண்ணன் தம்பி, என்னுடைய தாதா தாதி, நானா நானி ஹஜ்ஜு செய்யற பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா அவங்க கபூர்ல படுத்திருக்கட்டும், ஆனா அவங்களுக்காக நீ ஹஜ்ஜு பண்ணேன்னா அவங்க ஹஜ்ஜு பண்ண கூலி அவங்களுக்கு கிடைச்சிரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்லே ஹஜ்ஜை இதைத்தான் சொல்லி தருகிறார்கள். அப்போ ஹஜ்ஜுங்கிறது ஒரு உயர்தரமான அமல். ஆனால் அதை போல நான் ஒரு 2-3 ஹஜ்ஜு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா அடுத்து நம்முடைய செல்வத்திலிருந்து ஹஜ்ஜு செய்ய ஆர்வம் உள்ள அவர்களை பார்த்து தேடி பிடித்து அவங்க கையில காசு பணத்தை கொடுத்து நீ ஹஜ்ஜுக்கு போன சொல்றதுதான் உயர்வான அமல். உயர்வான அமல் அதுதான். நாமளும் ஹஜ்ஜு செய்யணும், நம்முடைய பொருளாதாரத்தால பிறரையும் ஹஜ்ஜு செய்ய வைக்கணும், பிறரையும் ஹஜ்ஜு செய்ய வைக்கணும். அதுதான் ஒரு உயர்தரமான பொருளாதாரமா இருக்கும். இது ஹஜ்ஜுக்கு மட்டும் இல்ல, உம்ராவுக்கும் பொருந்தும், உம்ராவுக்கும் பொருந்தும். நமக்கு தெரிந்த சிலர்கள் செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், உம்ராவுக்குன்னு அவருடைய காசு பணத்துல 100க்கும் அதிகமான நபர்களை அனுப்பி வைத்திருக்கிறார். 100க்கும் அதிகமானவரை தன் காசு பணத்தில் இருந்து எடுத்து வருடத்துக்கு 5 பேரை உம்ராவுக்கு அனுப்புற நியத்தை வச்சு அவர் வருஷம் அனுப்பினார். அவர் இறந்து போகுவரை அனுப்பினார். இப்படியாக நம்முடைய முன்னோர்கள் ஹஜ்ஜையும் உம்ராவிற்குமாக தானும் செய்து பிறரையும் செய்ய வைக்கும் அளவிற்கு ஆர்வப்பட்டார்கள்.
அதனாலதான் யூசுப் கர்லாவி போன்ற, அதாவது எகிப்தினுடைய உலக பிரபலியமான அறிஞர் சொல்றாரு, ஹஜ்ஜு உம்ரா செஞ்சா நிறைய கூலி கிடைக்குங்கிறதுனால காசு பணம் வச்சிருக்கிற ஆளு வருஷம் செய்யாதீங்க, வருஷம் செய்யாதீங்க, ஒரு 2-3 ஹஜ்ஜ செய்யுங்க போதுமானது. ஆனா பிறருக்கு வாய்ப்பு கொடுங்க, பிறருக்கு வாய்ப்பு கொடுங்க. உங்க ஹஜ்ஜு பணம், உங்க ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக ஒதுக்கப்பட்ட காசு பணத்துல இவருக்கு அவருக்குன்னு சொல்லி யாரெல்லாம் ஆர்வப்படுவார்களோ, அதன் மீது பிரியத்தோடு இருப்பார்களோ அவங்க எல்லாம் கொண்டு போய் சேருங்க, வருட நியத்து வைக்காதீங்க அப்படின்னு யூசுப் கர்லாவி ரஹிமஹுல்லாஹ் உலக பிரபலியமான முஃப்தி, அவர் தன்னுடைய ஃபத்வாவில இதையெல்லாம் தன்னுடைய நூல்களில் இதெல்லாம் பதிவு செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோமா இல்லையா? ஹஜ்ஜில உயர்வான அமல் தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா ஹஜ்ஜ முகஸ்துதி கலக்காம இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல் ஹுலைஃபால இஹ்ராம் கட்டுனாங்க. ரசூலுல்லாஹ் ஹஜ் ஒண்ணுதானே, மதீனாவுல இருந்து ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ இஹ்ராம் கட்டுற இடம் என்னன்னு கேட்டா துல் ஹுலைஃபான்னு சொல்லுவாங்க. துல் ஹுலைஃபான்னு அங்க ஒரு பள்ளி உண்டு, அந்த பள்ளியில போய் 2 ரக்காயத்து தொழுதுட்டு கட்டிட்டு போறதுன்னு வழக்கம். ரசூலுல்லாஹ் அந்த பள்ளியில போய் இஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னாடி கட்டின பிறகு கேட்ட இந்த துவா என்ன தெரியுங்களா? அதுதான் உலக பிரபலியமான துவா. அல்லாஹும்ம ஜஅல்ஹு ஹஜ்ஜன், ஏவா என்னுடைய இந்த ஹஜ்ஜை லா ரியாஅ ஃபீஹி, இதில் முகஸ்துதி இல்லாமல் பாதுகாப்பாயாக, வலா சும்அத, இதில் பிரபலியம் தேடுவதை விட்டு பாதுகாப்பாயாக அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு இருக்கிறார்கள் என்றால் மிகப்பெரிய ஆச்சரியம். ரசூலுல்லாஹ்க்கு முகஸ்துதி வருமாங்க? ரசூல்ல எந்த அமல வச்சாவது பிரபலியத்தை தேடுவாங்களா? அப்படிலாம் தேட மாட்டாங்க, அந்த எண்ணமே அவங்களுக்கு கிடையாது. அப்புறம் என்ன அந்த துவா கேட்டாங்கன்னு கேட்டா, இந்த ஹாஜிகளுக்கு இப்படி துவாவை கத்துக் கொடுக்குறாங்க. ஹஜ்ஜுக்கு எஹ்ராம் கட்டுறியா அல்லது உம்ராவுக்கு எஹ்ராம் கட்டுறியா, இந்த ஹஜ்ஜின் மூலம் இந்த உம்ராவின் மூலம் நீ பிரபலியத்தை தேடாதே. ஹஜ்ஜு செய்யாம இருக்கிறான் அவ்வளவு பெரிய காசு பணக்காரன் அப்படின்னு நம்மளை திட்டிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஹஜ்ஜு செய்யறது. அல்லது எல்லாரும் போறாங்க நம்மளும் சும்மா போயிட்டு பார்ப்போமே, டூர் மாறி அப்படின்னு நினைக்கிறோம்ல, இதுவும் கூடாது. அல்லது அங்க போனா அது இது எல்லாம் ஏதாவது வாங்கிட்டு வரலாம்னு சொல்றாங்களே அப்படின்ற வியாபார நோக்கத்தோடும் போகக்கூடாது. நம்மளை யாரும் திட்டிடக்கூடாது என்பதற்காக, அல்லது நம்மளை பார்த்த மாத்திரத்திலே ஹாஜி ஹாஜின்னு கூப்பிடணுங்கிறதுக்காக நிறைய பேரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தோன்னே ஹாஜின்னு கூப்பிடாட்டி உண்டு இல்லைன்னு பண்ணிடுறான். இந்த ஹஜ்ஜு விஷயத்துல நகைச்சுவையான தப்பான என்ன தெரியுங்களா? மக்கள் பல பேர் நினைச்சிருக்கிறாங்க, ஒரு ஹஜ்ஜு பண்ணா ஹாஜியாம். எப்படி அவரே முடிவு பண்ணியிருக்காரு, ஒரு ஹஜ்ஜு பண்ணா ஹாஜி, ஒண்ணுக்கு மேற்பட்ட ஹஜ்ஜு பண்ணிட்டா அல் ஹாஜின்னு அவரே போட்டுக்குவார். இது யாரு சொல்லி கொடுத்தது இல்லையா? ஹாஜின்னு போட்டுக்கிறத பத்தி, தன்னுடைய பேருக்கு முன்னே பின்னே எழுதுறத பத்தி மார்க்க என்ன சொல்லி இருக்குங்கிறது கூட நம்மளுக்கு பெரும்பாலும் தெரியல. ஹாஜிங்கிறத ரசூல் ஹஜ்ஜு பண்ணாங்களா இல்லையா? யோசிங்களேன் கொஞ்சம். எந்த கிதாபுலையாவது ரசூலுல்லாஹ் ஹாஜி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதப்பட்டிருக்கு பாக்குறீங்களா? எங்கேயுமே பார்க்க முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹை பத்தி தானே உலகம் முழுக்க என்று பேசுகிறார்கள். ஹாஜி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது சொல்லியிருக்காங்களா? ரசூலுல்லாஹ் பத்தியே ஹாஜின்னு எழுதல, ஹாஜின்னு சொல்லாத போது இது பாவத்திலேயே கிடக்கிற ஒரு ஜீவன் இது தன்னை ஹாஜின்னு சொல்லிக்குதே. ஹாஜி பேரை எழுதும் போதே ஹாஜி முகமது இப்ராஹிம் அவர் எழுதியே கொடுப்பார். உங்க பேர் என்ன எழுதிட்டாங்க, ஹாஜி முகமது இப்ராஹிம் அப்படின்னு அவர் எழுதிக்குவார். ஏதோ ஹஜ்ஜுங்கிறது ஹாஜிங்கிறது ரப்புவே நேரா கொடுத்த டிகிரி மாதிரி. இது எல்லாம் தப்பான மனநிலை. ஹஜ்ஜுங்கிறது ஒரு நல்ல அமல். யதார்த்தமா ஒருத்தர் நம்மள ஹாஜின்னு கூப்பிட்டா அது வேற, ஆனா கூப்பிடுற மாதிரியே அதை சொல்லி கொடுத்தா அதுதான் தப்பு இல்லையா? அப்போ ஹாஜிங்கிற பேரு வாங்கணும், எழுதிக்கணும், பேருக்கு பின்னாடி மோஸ்துதி வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஹஜ்ஜு பண்ணா அது ஹஜ்ஜே இல்ல, அது சாக்கடை, அழுகி போனாமல் அதற்கும் அல்லாவுக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஆகிவிடுகிறது. அதே மாதிரிதான் ஹாஜி ஆகிறது 2வது பட்சம். ஹஜ்ஜி அமல் காசு பணம் இருந்து ஒருத்தர் ஹஜ்ஜு பண்றதை பத்தி கேர் பண்ணல, கவனம் எடுக்கல அப்படின்னா ஒரு சாதாரணமா மூத்தாக மாட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், திருமிதியிலே நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு, சாதாரணமான மௌத்துல அவருக்கு வராது. அதாவது காசு பணம் இருக்கு, உடம்புல தாக்கத்து இருக்கு, அவர் ஹஜ்ஜி செய்யல, அவருக்கு மௌத்து வந்துருச்சு. அந்த மௌத்து எப்படி வரும்ங்கிற ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, ஃபலா அலைஹி அய்யமூத யஹூதியன் அவ் நஸரானியன், ஒருவன் எல்லாமும் இருந்து ஹஜ்ஜி செய்யாமல் இறந்து போனால் அவன் யூதனாக செத்து ஒழியட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அவன் யூதனாக, அவன் கிறிஸ்தவனாக செத்து போகட்டும். நாம நம்ம மொழியில சொல்றதா இருந்தா நாய் மாதிரி செத்துறான் பார் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? கேவலமா ஒரு மௌத்த. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, காசு பணம் இருக்கு, நீ ஹஜ்ஜு பண்ணாம செத்து போனேன்னா நீ யூத பயலா செத்து போயிருவ, நசாரா பயலா செத்து போயிருவ, நீ மூமினா சாகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சபித்து விட்டார்கள். என்றால் ஒரு காசு பணம் வந்துட்டா ஹஜ்ஜு செய்யறதுல ஆர்வம் காட்டணுமா இல்லையா? சாதாரணமானதா கிடையாது.
அதாவது உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல அவங்க சொன்ன வார்த்தை, ஒருவனுக்கு வசதி வாய்ப்பு இருந்து அவன் ஹஜ் செய்யாமல் இருந்தால் அவன் மீது ஜிஸியாவை விதிக்க விரும்புகிறேன். காரணம், ஜிஸியா வரி யார் மேல விதிப்பாங்க? இஸ்லாமிய கவர்மெண்ட். அவங்க கவர்மெண்ட்டுக்குள்ள, அவங்க நாட்டுக்குள்ள ஒரு இஸ்லாமுக்கு அப்பாற்பட்டவர் வாழ்ந்தால் அவரை பாதுகாப்பதற்கு வருடத்திற்கு ஒரு முறை வாங்கக்கூடிய வரிக்கு பேரு ஜிஸியா. நீ காஃபிரா இருக்கிறப்பா, உன்னை நாங்க பாதுகாக்கிறோம், இஸ்லாமிய கவர்மெண்ட் பாதுகாக்குதுப்பா, அந்த பாதுகாப்பு வரி தாப்பான்னு கேட்பாங்களா இல்லையா? அதுக்கு பேரு ஜிஸியா. அப்ப உமரலில என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா, நீ முஸ்லிமா வாழ்ந்து ஹஜ் செய்யாம இருந்தா நீனும் என் பார்வையில காஃபிர் மாதிரி தான், உனக்கு நான் ஜிஸியா வரி விதிக்க போறேங்கிறாங்க. யாரே? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதற்கு அடுத்து வந்த தாபிஈன் சொல்வார்கள், ஸைத் இப்னு ஸுரைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஒருவன் எல்லாரும் இருந்து ஹஜ் செய்யாமல் இறந்து போனால் அவன் என் பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தால் கூட அவன் ஜனாசா தொழுகை நான் கலந்து கொள்ள மாட்டேன். எப்படி? அவன் என் பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தாலும் கூட அவனுடைய ஜனாசா தொழுகை நான் கலந்து கொள்ள மாட்டேன். இது எவ்வளவு வீரியமான வார்த்தை இல்லையா? நாம என்ன இன்னைக்கு பல பேர் நினைக்கிறாங்க, அதாவது ஹஜ்ஜுக்கு போனோம்னா தலைமுடியெல்லாம் நரைக்கணும் சார். எப்படி? கிழவனாவும் குச்சியெல்லாம் ஊண்டிடுவோம், அதன் பிறகு பள்ளிவாசலுக்கு வரலாம், நோன்பு வைக்கலாம், ஹஜ்ஜுக்கு போகலாம், பள்ளிவாசலே கெதியா கடந்துருவோம் அப்படின்னு பல பேர் தப்பாவே நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. மார்க்கம் சொல்லிது ஹஜ் எப்ப கடமைன்னு கேட்டா, வயசான காலத்துல புடுகுட்டு காலத்துல கிடையாது. ஹஜ் எப்ப கடமை? ஓன்ட்ட ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர அளவுக்கு காசு வந்துருச்சு, பேங்க் பேலன்ஸ் இருக்கு, உடம்புல சக்தி வந்துருச்சு, ஆட்டோமேட்டிக்கா கடமையாயிடுச்சுன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்கா கடமை. அதாவது ஹஜ் மாசம் பிறக்கிறதுக்கு முன்ன, ஹஜ்ஜுக்கு போறதுக்கு அந்த வழிகள் ஏற்படுவதற்கு முன்ன ஒரு 7-8 லட்சம் ரூபாய் எல்லா செலவும் போக நம்மகிட்ட இருக்கு, அவ்வளவு தூரம் போயிட்டு ஒரு அளவுக்கு உடம்புல தாக்கத்து இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா கடமை ஆயிருச்சு. வயசு கிடையாது, வயசு கிடையாது. அந்த பாலிகான வயசு வந்த பிறகு எல்லா நேரமும் உண்டானது அப்படின்னா யோசிக்கணும், ஹஜ்ஜுக்கு மட்டும் ஏன் நம்ம கடத்தி போடுறோம்? இது எவ்வளவு பெரிய தப்பு, எவ்வளவு பெரிய மோசமான நிலைப்பாடு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஹஜ்ஜ வேகமா செய், தீவிரமா செய். காரணம் என்னன்னு கேட்டா, திடீர்னு உனக்கு போக முடியாத அளவுக்கு ஒரு பெரும் நோய் உனக்கு வந்துடலாம், அல்லது வேற ஏதேனும் செலவு வந்துடலாம். அதனால காசு பணமும் உடல் தாக்கத்து ஒண்ணு சேர்ந்துட்டா வேகமா முடிச்சிருப்பான்னு சொன்னாங்களா இல்லையா? ஹதீஸ் முஸ்னத் அஹ்மது நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு அப்படியே கொரோனா காலத்துல போங்களேன், கொரோனா காலத்துக்கு போங்க. 2019 அல்லது 2020 ஹஜ்ஜுக்காக அப்ளை பண்ணாங்க பல பேரு. அந்த வருஷம் அவங்க ஹஜ்ஜுக்கு போக முடியல இல்லையா? ஹஜ்ஜுக்கு போக முடியல. அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போக முடியல. 3வது வருஷம் ஹஜ்ஜுக்கு போகலான்னு சொல்லும் பொழுது, அதாவது பாஸ்போர்ட் எல்லாம் கொடுத்து பணத்தை எல்லாம் கட்டி ரெடியா இருக்கும் போது கொரோனா வந்துச்சு, போக முடியல. ஹஜ் ஓபன் சொன்னோட ஓட்டா போயிட்டாரு. அப்ப நசீப் இல்லாம போச்சா இல்லையா? நசீப் இல்லாம போச்சா இல்லையா? யோசிக்கணும். காசு பணம் இருக்கு, உடம்பு தாக்கத்து இருக்கு, பிற்படுத்தாம செஞ்சுட்டா அது லாபம். காசு பணமும் உடல் தாக்கத்தை பிற்படுத்தும் பொழுது மவுத்து வந்துட்டா என்ன செய்யறது? அல்லது அந்த காசு பணம் செலவழிக்கிற மாதிரி ஏதேனும் தேவைகள் வந்துட்டா என்ன செய்யறது? அதனாலதான் வயசை பார்க்க கூடாது, வயசு பார்க்கணும் தேவையில்லை. ஹஜ்ஜுக்கு போறதை தீவிரப்படுத்துறோம். சில இளைஞர்களுக்கு ஆழமான ஒரு சந்தேகம் ஹஜ் விஷயத்துல, இல்ல போயிடலாம், போயிட்டு வந்துட்டு 5 வேளை தொழுகணும், தாடி வைக்கணும், பேணுதலா இருக்கணும், சைட் அடிக்க கூடாது, அங்க பேசக்கூடாது, இங்க பேசக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமுங்க. எப்படி? அதெல்லாம் ரொம்ப கஷ்டமுங்க அப்படிங்கிறமா இல்லையா? இது அல்லாட்ட போய் முறையிடலாமல? அரபால உட்காந்து, இறைவா நானும் வாடி போய் சேட்டேன், நான் ஒரு பிளே பாய் மாதிரி உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன், ஹஜ்ஜுக்கு வந்துட்டேன், நான் திருந்தணும் ரஹ்மானே. எப்படி? எந்த தப்பையும் ஊர்ல போய் பண்ணிடக்கூடாது, தாடியை தெளிவா நான் வச்சிடணும், 5 வேளை விடாம நான் தொழுதரணும், எனக்கு அந்த சக்தி இல்ல, நீ தந்துட்டா கிடைக்கும் அப்படின்னு அல்லாட்ட போய் இங்க அழுது கேட்டா அல்லாஹ் ஏமாற்றத்தோடு திருப்புவானா? அல்லாஹ் உள்ளத்தை மாற்றி விடுவானா இல்லையா? இறையச்சம் உள்ள ஒரு இறை நேசரை போல நம்மை மாற்றி திருப்புவானா இல்லையா? அல்லாட்ட போய் அங்க கேளுங்க, இங்க முடியாது நீங்க நினைக்கிறத அரபாவுல, முஸ்தலிஃபாவுல, மினாவுல, காபாவுல எல்லா இடத்துல இதை கேட்கலாமே. இறைவா நீ சொன்ன நான் வந்துட்டேன், ஆனா நான் இனிமே பேணுதெல்லாம் ஒழுக்கத்தோட கண்ணியத்தோட வாழணும், அது நீ தான் எனக்கு நசீபாக்கி தரணும், அது ஓன் பொறுப்பு அப்படின்னு அல்லாட்ட அழுதா அதுக்கு அல்லாஹ் பொறுப்பு எடுத்துக்க போறான். வந்த உடனே நாம தானா மாறிட போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு பிளேபாய், ஆனா அதன் பிறகு இபாதத்தான மனிதனாக மாறிவிடுவதற்கு வாய்ப்புகள், சாத்தியக்கூறு உண்டா இல்லையா? அல்லாஹ் நினைத்தால் அதையும் எல்லாவற்றையும் மாற்றும் ஆற்றல் உள்ளவனா இல்லையா? அப்ப ஹஜ் விஷயத்துல நாம இவ்வளவு விரைவுபடுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும்
மக்பூலான மப்ரூரான ஹஜ் செய்யும் பெரும் பாக்கியத்தை தருவானாக. இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ் உம்ராவுக்காக பயணப்பட்டு செல்கிறார்களோ அவர்கள் ஹஜ் உம்ராவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.